ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அமராஸ் அறுசுவை. இன்றைக்கி நம்ம கேழ்வரகு மாவில் புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஆளாக்கு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 200 கிராம் ஆளாக்கு. இதில் ஒரு ஆளாக்கு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல மாவை வறுத்துக்கணும். அப்போ தான் அது கையில் ஒட்டாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா வரும். புட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவை அப்படியே கொஞ்சம் வறுக்கும் போதே ஸ்மெல் வரும், நல்லா வறுப்பட்ட ஸ்மெல்லு. அது வரைக்கும் நம்ம ரவெல்லாம் வறுப்போம்ல, அது மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மாவு சூடு குறைஞ்சோடனே அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசையணும். அது பிசைகிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. அதை இப்படி பிசைஞ்சிட்டு கையில் பிடிச்சி பார்க்கணும். இருங்க காட்டுறேன். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெளித்த மாதிரி ஊற்றி பிசையணும். இது மாதிரி தான் பிடிச்சி பார்க்கணும். அதை கொழுக்கட்டைக்கு பிடிப்போம்ல, அந்த மாதிரி பிடிச்சாக்க அது உதிராமல் அப்படியே இருந்ததுனாக்கா அது கரெக்டான பக்குவம். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா நைஸாக ஜலிக்கலாம். ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால இப்படி போட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி, சாஃப்டாகவும் ஆகிடும். மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அது புட்டு வேகிற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இதை வைக்கணும், துணி போட்டு. இது இட்லி வேகிற டயத்தோட கூட ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஒரு 8 நிமிஷம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அது வெந்தோடனே நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் திறந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்து வெந்துருச்சான்னு பார்த்து இறக்கிடணும். இப்போ பார்க்கலாம். கலர்லாம் மாறி நல்லா வெந்திருக்க மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ திருப்பி பாத்திரத்தில் போட்டு இது வேகிற டயத்தில் நம்ம தேங்காய் துருவி வச்சுக்கணும். அது ஒரு ஆளாக்கு மாவுக்கு 1/4 ஆளாக்கு வெல்லம் போடணும். அதாவது 200 கிராம் மாவுக்கு 50 கிராம் வெல்லம். இது கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சுவை வேணும், இனிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்றவங்க ஒரு 2-3 ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கலாம். ஒரு கிண்ணம் தேங்காய் துருவல், அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கிளறினா சுவையான கேழ்வரகு புட்டு ரெடி ஆகிடும். கேழ்வரகு உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அதனால் இது வெயில் காலம் அடிக்கடி எந்த வகையில் வேணால் எடுத்துக்கலாம். கூழாக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை களி செஞ்சு சாப்பிட்லாம், இதில் இது மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். டயபிட்டிஸ் உள்ளவங்க அரிசிக்கு மாற்றாக இதை அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.